Hi friends, welcome to Krishna's Tech Info. இந்த வீடியோவில் நம்ம OS இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு bootable DVD இல்லை பென்ட்ரைவ் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம எந்த OS விண்டோஸ் இல்லை லினக்ஸ் OS இன்ஸ்டால் பண்ணாலும் நம்மளுக்கு ஒரு bootable DVD இல்லைனா பென்ட்ரைவ் தேவைப்படும். அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் விண்டோஸ் இல்லை லினக்ஸ் OS ரெண்டுமே இந்த Rufus சாஃப்ட்வேர் மூலமாக நீங்கள் bootable டிவைஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த OS நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்களோ அந்த OSோட ISO ஃபைல் நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். விண்டோஸோட ISO ஃபைல் டவுன்லோட் பண்ணுங்கள். இல்லைனா Ubuntu இல்லை லினக்ஸ் வேறு வேரியண்ட் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த பூட் செலெக்ஷனில் டிஸ்க் ஆர் ISO இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் இதில் செலக்ட் கொடுத்து நம்ம டவுன்லோட் பண்ண ISO ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம Windows 7 OS எப்படி பூட்டபுளாக க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ISO செலக்ட் பண்ணிட்டேன். இந்த பார்ட்டிஷன் ஸ்கீம் உங்கள் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி GPT இல்லை MBR செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் GPT செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு UEFI மோட் தான் வரும். அதில் நான் MBR செலக்ட் பண்ண போகிறேன். இப்போ MBR செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு BIOS செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் MBR பார்ட்டிஷன் ஸ்கீம் செலக்ட் பண்ணிங்கன்னா BIOS இல்லை UEFI உங்கள் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ வால்யூம் லேபிள் நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை வேறு எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல. இந்த இமேஜ் ஆப்ஷன் ஸ்டாண்டர்ட் விண்டோஸ் இன்ஸ்டாலேஷன் இருக்கட்டும். நம்ம இப்போ ஸ்டார்ட் கொடுத்தோன்னா அது ஃபைல்ஸ் காப்பியாக ஸ்டார்ட் ஆகிரும். இந்த வார்னிங் ஃபஸ்ட்டு கேட்கும். ஏன்னா உங்களோட பென் ட்ரைவ் ஃபார்மேட் பண்ணி இதை ஃபைல்ஸ் காப்பி பண்ணும். இது ஓகே கொடுங்க. இப்போ ஃபைல்ஸ் காப்பியாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போ Windows 7 OS ஃபைல்ஸ் காப்பி ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் போய் செக் பண்ணிக்கலாம். இந்த பென்ட்ரைவில் இப்போது Windows 7க்கான OS ஃபைல்ஸ் எல்லாம் காப்பி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த பென்ட்ரைவை பூட் பண்ணி செக் பண்ணலாம். இப்போ நான் பென்ட்ரைவை லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ பூட் டிவைஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். நம்ம OS பூட் பண்ண பென்ட்ரைவை செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் பார்க்கல விண்டோஸ் ஃபைல்ஸ்லாம் லோட் ஆகுது. இப்போ Windows 7க்கான இன்ஸ்டாலேஷன் ஃபைல்ஸ்லாம் லோட் ஆகுது. இப்போ நீங்கள் பார்க்கல Windows 7 இன்ஸ்டாலேஷன் பேஜ் டிஸ்பிளே ஆகுது. இதே மாதிரி நீங்கள் இந்த Rufus சாஃப்ட்வேர் வச்சு நீங்கள் Windows இல்லை லினக்ஸ் OS பூட்டபிள் பென்ட்ரைவ் இல்லை டிவிடியை க்ரியேட் பண்ணலாம். இந்த Rufus சாஃப்ட்வேரோட ஃபைல் சைஸ் ரொம்ப கம்மி தான், 1.1 MB தான். இதோட டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை யூஸ் பண்ணி நீங்கள் Windows இல்லை லினக்ஸ் OS இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம OS இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி பூட்டபிள் DVD இல்லை பென்ட்ரைவ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் கமெண்ட்ஸையும் சஜஷன்ஸையும் கீழே போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் நியூ வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த Instagram ஐடியும் Facebook பேஜும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா இந்த Skype ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள்.